ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஒரு பக்கம் அமீர் கான் அவரோட படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கூலி படத்தை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா தனுஷ் படத்தோடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை ஆஹா ஓஹோன்னு புகழ்றாரு. விசில் 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 இந்த படம் ஃபுல்லாக அப்படி ஒரு பவர் பேக்கோட மூவியாக அவர் மாற்றிட்டார். லோக்கி என்ன பார்த்தீங்கன்னாக்கா இப்படிலாம் காட்ட முடியுமான்றது நானே பிரமிச்சு பார்த்தேன். அவர் காட்டின சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படின்ற ஒரு பேசின விதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக கூஸ்பம் செய்கிருச்சு. ஒரு பக்கம் இவங்க இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, இப்போவே சஸ்பென்ஸை உடைச்சிடுறாங்க, இவங்க நிறைய விஷயங்கள் லீக் அவுட் பண்ணுறாங்க. அமீர் கான் நான் படத்தோடைய லாஸ்ட் செக்மெண்ட்டில் தான் வருவேன்னு சொன்னது இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் அலர்ட் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், அமீர் கானாக இருக்கட்டும், அவங்களோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு தெரியும் ஒரு படத்தோடைய எந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும், எந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது சொல்லிட்டு. அவங்க சொன்ன விஷயமே நமக்கு இப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுனாக்கா அவங்க சொல்லாத விஷயம்லாம் கண்டிப்பாக அந்த படத்தில் கண்டிப்பாக வேறு ஏதோ இருக்குன்றதுனால தான் அவங்க அதை சொல்கிறாங்கன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல பேசுது. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டாரு, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அவரே பார்த்துனாங்க ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிட்டு போனார். இப்போ நீங்கள் ரஜினி சாரை போய் சொல்லிங்களா, ஏன் இவர் ஸ்பாயில் பண்ணுறாரு, ஹாப்பின்னு இவரே இவர் படத்தை இப்படி சொல்கிறாரு, ப்ரொமோஷன் பண்ணுறாரு, எக்ஸைட் பண்ணுறாரு எல்லாரையும் அப்படின்ற மாதிரி ஆகுது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அங்கே இருக்குது, உண்மையாலுமே அங்கே ஏதோ இருக்குன்றதுனால தான் அந்த மெட்டீரியல் ஏதோ கண்டென்ட் ஏதோ வேறு லெவலில் நின்று பேசுதுன்றதுனால தான் இந்த லெஜெண்ட்ஸ்லாம் அவங்களே எக்ஸைட் ஆகுறாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ஸ் சைட்லேருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம். பேன் இந்தியா லெவலில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் ரெடி ஆகின்னு இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ட்விஸ்ட்டு, அந்த எக்ஸிக்யூஷன், அந்த ஸ்டண்ட்டு காட்சிகள், ஒரு 23 நிமிஷம் அந்த ப்ரீ இன்டர்வல்னு சொல்லக்கூடிய அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பங்கமாக இருக்கும். பிளாஸ்ட்டு தான் தேட்டரில். நம்ம நாகார்ஜுனா சொன்ன மாதிரி தான் விசில் சத்தம் அப்படியே காதை கிழிக்கும், அந்த அளவுக்கு இருக்க போகுது தேட்டரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ராஜமௌலி எதிர்பார்த்தோம், அவர் ஒரு படம் எடுத்தால் நமக்கு எப்படி இருக்கும் தலைவர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை லோகேஷ் கனகராஜ் எக்ஸிக்யூட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.